உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது நாள் வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக என்னத்தை சொல்லி வந்தாரோ, என்ன கொள்கையை பறைசாற்றி வந்தாரோ, என்ன கொள்கையை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எண்ணினாரோ, அந்த கொள்கையை விஜய் அவர்கள் இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் புகுத்தி இருக்கிறாரு. ஸோ அந்த விடயங்கள் என்ன அப்படின்றதான் இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பிறகு இந்த கொள்கையை பேசிய ஒரே நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது விஜய் மட்டும்தான். அதாவது தேர்தல் அரசியலில் பயணித்து கொண்டிருக்கின்ற கட்சிகள் சொல்கிறேன் நான். தேர்தல் அரசியலில் பயணிக்கின்ற கட்சிகளில் இயக்கவாதிகளாக சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் காம்ப்ரமைஸ் இல்லாமல் தேர்தல் அரசியலில் பயணிக்கின்ற கட்சிகளில் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பின்பாக விஜய் அவர்கள் மட்டும்தான் இந்த கொள்கையை பேசியிருக்காரு. ஸோ அந்த விடயம் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் என்னால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். உங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான், இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் எங்கிட்டு திரும்பினாலுமே விஜய் அவர்கள் சம்மந்தமான செய்திகள் தான். ஏன்னா மாணவ மாணவியர்களுக்கு அவார்டு வழங்குகின்ற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் ஒருங்கிணைச்சிருக்காரு. அதில் பல கட்ட அரசியல்களும் கூட பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஸோ அந்த நிகழ்வில் தான் விஜய் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக அண்ணன் திருமாவர்கள் பேசிய ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருக்காரு. அந்த ஸ்பீச் உள்ளபடியே வரவேற்க வேண்டிய ஒரு விடயம், அரசியல் கடந்து கட்சிகள் கடந்து வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். அந்த விடயம் என்ன அப்படின்றத இப்போ ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்க. இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. பார்த்தீங்களா, ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். விஜய் அவர்கள் ஏதோ புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிற வேணாம். இத்தனை ஆண்டு காலமாக ஒரு 30-35 ஆண்டு காலமாக இந்த அரசியல் களத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாரோ அந்த சாதி ஒழிப்பு கொள்கையை தான் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதுக்கு துணிச்சல் வேண்டும். ஏங்க, தேர்தல் அரசியலில் பயணிக்கின்ற நபர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க பெரும்பாலும் சாதிகள் ரீதியாக பேச மாட்டாங்க, சாதி ஒழிப்புகளை பேச மாட்டாங்க. ஏன்னா சாதி ஒழிப்புகளை பேசணும் அப்படின்னா இந்த சாதிக்காரனுடைய ஓட்டு எனக்கு கிடைக்காம போயிடும், இந்த சாதிக்காரனுடைய ஓட்டு எனக்கு கிடைக்காம போயிடும். அதனால சாதி சார்ந்த விடயங்கள், சாதி ஒழிப்பு ரீதியான விடயங்கள் நம்ம பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அரசியல் களத்தில் பயணிக்கின்ற கட்சிகள் எவனுமே பேச மாட்டானுங்க. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த அரசியல் களத்தில் சாதி ஒழிப்பு கொள்கையை பேசி வருகின்றார். எனக்கு ஓட்டு போடு ஓட்டு போடாத எனக்கு தேவை கிடையாது, நீ எனக்கு ஓட்டு போடு ஓட்டு போடாத எனக்கு தேவை கிடையாது, இந்த மக்களுக்கு ஆதரவான களத்தில் நின்றேன் அப்படின்னா எனக்கு ஓட்டு போடாமல் போயிடுவாங்க, அதனால் இது சம்மந்தம் பேசக்கூடாது அப்படிலாம் அவர் நினச்சது கிடையவே கிடையாது. சாதி ஒழிப்பு அவ்வளோதான். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அண்ணன் திருமாவளவனுடைய அந்த கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடியில் வந்து 5 முனை கொண்ட நட்சத்திரம் தான் இருக்கும். அந்த 5 முனை கொண்ட நட்சத்திரத்தில் ஒவ்வொரு முனைகளுக்கென்று ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும். அதில் முதன்மை முனையுடைய கொள்கை சாதி ஒழிப்பு. ஸோ அந்த சாதி ஒழிப்பு கொள்கையை தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. இதை நம்ம தேர்தல் அரசியல் களம் கடந்து இந்த ஒரு விடயத்தில், சாதி ஒழிப்பு விடயத்தில் நம்ம விஜய் அவர்களை வரவேற்று தான் ஆகணும். ஏங்க, இன்னைக்கு யாருங்க சாதி ஒழிப்பு பேசுகிறா? நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். தேர்தல் அரசியலில் பயணிக்கின்ற கட்சிகள் ரெட்டியார் மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க, செட்டியார் மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க, இதர பின்னம் சாதி சார்ந்த மாநாடுகளில் போய் கலந்துக்கிறாங்க, சாதி சார்ந்த நிகழ்வுகளில் போய் கலந்துக்கிறாங்க. ஆனால் அவங்க பெரியாரியமும் பேசுகிறாங்க, பெரியாரியும் பேசுகிறாங்க. இதாங்க ஒரு ஜோக்கான விஷயமே. அதாவது தந்தை பெரியார் அவர்கள் எதை பேசினாரு? சாதி ஒழிப்பை பேசினாரு. தந்தை பெரியார் அவருடைய அந்த பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது எங்கிருந்து விரிவடைகின்றது? சாதி ஒழிப்பிலிருந்து அது பார்ப்பனிய எதிர்ப்பாக வந்து விரிவடைகின்றது. அப்போ தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி களமாடுகின்ற கட்சிகள் இன்னைக்கு பேச வேண்டிய அரசியல் என்ன? சாதி ஒழிப்பு அரசியல். ஆனால் அவங்க ரெட்டியார் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க, செட்டியார் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க, நாயுடு மாநாட்டில் கலந்துக்கிறாங்க, இதர பின்ன சாதி சார்ந்த நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் போய் கலந்துக்கிறாங்க. அப்பேற்பட்ட கட்சிகளுக்கு மத்தியில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் சாதி சார்ந்த நிகழ்வில் கலந்துக்கிட்ட நபர் கிடையவே கிடையாது. அவர் உண்மையான பெரியாரியவாதி, அவர் உண்மையான அம்பேத்கரியவாதி. சாதி சார்ந்த நிகழ்வில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒருபோதும் கலந்து கொண்டது கிடையாது. அவருக்கு பின்பாக தேர்தல் அரசியலில் பயணிக்கின்ற விஜய் அவர்கள் அவர் வந்து சாதி ஒழிப்பை பேசியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு விடயத்தில் நம்ம வரவேற்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லவா, எனக்கு வந்து இதில் ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் ஒரு பார்வை வந்து இருக்குது. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், விஜய் அவர்கள்ட்ட வந்து ஒரு மேன் பவர் வந்து இருக்குது, ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது. இன்னைக்கு அந்த இளைஞர் பட்டாளம் தான் கெட்டு குட்டிச்சவராக போயிருக்கான் பல இடங்களில். இங்கே பாமகவுடைய ராமதாஸ் அவர்களை எடுத்துங்க,
அவர் என்ன சொன்னார்? புஜங்களை தூக்கி கொண்டு திருத்தரன் விழித்து கொண்டு நம்மலாம் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள், யாரை பார்த்தாலும் குறுகுறுன்னு பார்க்கணும் சொன்னாரா? ஸோ ஒரு இளைய தலைமுறையை வந்து ராமதாஸ் போன்ற ஆட்கள் வந்து சீரழிக்கிறாங்க, சாதி ரீதியாக சீரழிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு பேட்டர்னுக்குள்ளே வந்து விஜய் வந்து கொண்டு போகாமல், யார் அந்த ரசிகர்களை கொண்டு போகாமல் கட் அவுட்டு, ஆட்டம் பாட்டம், பாலாபிஷேகம், ஓப்பனிங் ஷோ, இந்த மாதிரி ஒரு விடயங்களில் வந்து குழுமி இருந்த அந்த நபர்கள் இருக்கிறாங்க தெரியுமா, அந்த இளைஞர் பட்டாளம். அந்த இளைஞர் பட்டாளத்தை, அந்த மேன் பவரை அரசியல் பேசுகின்ற ஒரு மேன் பவராக வந்து பரிணாமம் அடைய வச்சிருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான விடயம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும்ல, இளைஞர் பட்டாளம் எந்த ஒரு சூழலில் இருக்கிறாங்கன்னு தெரியும்ல. வெறும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த இளைஞர் பட்டாளத்தை அரசியல் பேச வைக்கிறது என்பது சாதாரண விடயம் கிடையாது. அவங்க தப்பாக பேசுகிறாங்க, ரைட்டாக பேசுகிறாங்கன்றது அடுத்து ஒரு பக்கம் நம்ம அவங்களை அரசியல் படுத்துவோம், அது வேற. ஆனால் இன்னைக்கு அரசியல் பேசுகிறாங்கன்னா அது வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம். உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு தாயினுடைய வயிற்றுல கரு உருவாவது இல்லையா, அந்த கரு உருவாவதிலிருந்து அரசியல் தொடங்குது. தாயினுடைய வயிற்றில் உருவாகிற கருவுக்கு எத்தனை ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அந்த ஊட்டச்சத்து வழங்குறாங்க தெரியுமா அரசாங்கம். அந்த அரசாங்கம் ஊட்டச்சத்து வழங்குற அந்த மருந்து பொருட்களுடைய கான்ட்ராக்ட் வந்து யாருக்கு போகுது? கான்ட்ராக்ட் யாருக்கு போகுது? அந்த கான்ட்ராக்ட் வந்து தரமான கான்ட்ராக்ட் தானே? அந்த மருந்து பொருட்கள் தரமான மருந்து பொருட்கள் தானா? ஒருவேளை தரமில்லாத மருந்து பொருட்களாக இருந்தால் நம்ம யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எப்படி பேசலாம், யார்கிட்ட பேசலாம்? அந்த துறை சார்ந்த அமைச்சர் யாரு? ஸோ ஒரு தாயினுடைய வயிற்றில் கரு உருவாகுது அப்படின்னா அரசியல் எல்லா இடங்களையும் இருக்குது. கருவாகி அந்த கரு வந்து கட்டையில் போகிற வரைக்கும் அரசியல் இருக்குது. அப்பேற்பட்ட அரசியலை இன்னைக்கு கேளிக்கை நிகழ்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த இளைய தலைமுறைகளை அரசியல் பேச வச்சிருக்கார் இல்லையா, அதை நம்ம வரவேற்று தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பின்பாக ஒரு இளைய தலைமுறையை அரசியல் பேச வச்ச ஒரு நபர் யாருன்னு பார்த்தோன்னா அது விஜய் அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? அப்போ அந்த இளைஞர் பட்டாளம் இருக்காங்களா, அந்த மேன் பவர் இருக்கு இல்லையா, அந்த மேன் பவரை அரசியல் பேசுகின்ற மேன் பவராக மாற்றி வைத்திருக்கின்ற விஜய் அவர்கள் சரியாக இருக்கிறாரா தவறாக இருக்காரா, பிஜேபியில் போகிறாரா போகலையா, அதுக்கு நம்ம போக விரும்பலை. ஆனால் அந்த இளைய தலைமுறைகிட்ட வந்து நம்ம வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த மேன் பவர் வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறணும். நான் அப்படி சொல்ல வரேன் நான். அதுக்கப்புறம் நீங்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் அந்த மேன் பவர்கிட்ட நீங்கள் கொண்டு போயிட்டாலாவே அந்த அவனே தீர்மானிச்சுக்கிடுவான் யார் நல்ல அரசியல்வாதி, யார் கெட்ட அரசியல்வாதி, நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரு பின்னாடி போகணும், விஜய் பின்னாடி தான் தொடர்ச்சியாக போகணுமா, இல்லாட்டி வேறொரு பயணத்தை மாற்றிக்கலாமா அப்படின்றத நம்ம அடுத்து தீர்மானிச்சுக்கிறோம் அவனே. அப்போ அந்த மேன் பவர்கிட்ட அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இங்கே இருக்கிற உண்மையான ஒவ்வொரு கொள்கைவாதிகளுடைய கடமை. அம்பேத்கர் கொள்கைவாதிகளுடைய கடமை, பெரியார் கொள்கைவாதிகளுடைய கடமை. அதற்கு அந்த மேன் பவர் நம்ம அரசியல் படுத்துவோம். எப்படி அரசியல் படுத்த முடியும்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன விடயங்கள் வந்து விஜய் அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறா அப்படின்னா அந்த மாதிரி சின்ன விடயங்களை வந்து நம்ம வரவேற்று அதை அப்படியே உள்வாங்கி விஜய் கட்சிக்காரங்க தெரியுமா அந்த தொண்டர்கள் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம அந்த ஒரு வேலையை கண்டிப்பாக முன்னாடி பார்க்கணும். ஏங்க விஜய் அவர்கள் வந்து பிஜேபியினுடைய பி டீமா, சி டீமா, ஏ டீமா, அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போகவே இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட இருக்க மேன் பவர் இருக்கு இல்லையா, அந்த மேன் பவர் நம்ம அரசியல் படுத்துவோம். முடிஞ்ச அளவுக்கு அம்பேத்கரியவாதிகள் ஒரு 100-1000 புத்தகங்களை கொண்டு போய் விஜய் கட்சிக்காரன்ட்ட கொடுப்போம். போய் இந்தப்பா இதான்ப்பா அம்பேத்கர் என்ன சொல்லிக்காரு பாருப்பான்னு கொடுக்கலாம். ஏன்னா வந்து முத வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்துச்சு. அதாவது விஜய் கட்சியில் வந்து அனைத்து சாதியை சார்ந்தவங்களும் இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட நம்ம தொடர்பு கொள்வதற்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை ஆசான்களில் ஒருவராக அம்பேத்கர் அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ அம்பேத்கரியவாதிகள் இதாங்க அம்பேத்கர் புத்தகம், அம்பேத்கர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க அரசியல் படுத்தலாம். தந்தை பெரியாருடைய புத்தகங்களை கொடுத்து அரசியல் படுத்தலாம். ஏன்னா தந்தை பெரியாரையும் கூட தன்னுடைய கொள்கை ஆஸ்தான்களை ஒருவராக வந்து விஜய் வந்து அறிவிச்சிருக்காரு. அப்போ அந்த மாதிரி அந்த மேன் பவர் இருக்குல்ல, அந்த மேன் பவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு சாயத்தை பூசி நீங்களாம் வந்து தகுதியற்றவங்கடா அப்படின்ற மாதிரி, நீங்கள் அரசியலுக்கு தகுதியற்றவங்கடா அப்படின்ற மாதிரி விலக்கி வைக்காம விஜய் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் போகாமல் அம்பேத்கர் பெரியாரை படிக்குமான்னு நம்ம கொண்டு போகலாம். நம்ம அதை பண்ணணுங்க, அதை பண்ணணும். மதுரை மாவட்டம் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக இறுக்கமான ஒரு சாதி சார்ந்த ஒரு ஊர் மதுரை. நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிக சாதிய வன்கொடுமைகள் நடைபெறுகின்ற ஒரு ஊர் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை மாவட்டம் தான். ஆனால் அந்த மதுரை மாவட்டத்துக்குள்ள நீங்கள் அவ்வளோ எளிதாக சாதி வெறியர்கள்ட்ட நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து கொண்டு போய் சேர்த்தவே முடியாது. அந்தளவுக்கு சாதி இறுக்கங்கள் நிறைந்த ஒரு ஊர் மதுரை. ஆனால் இன்னைக்கு மதுரை மாவட்டத்துக்குள்ள அந்த சாதி வெறியர்கள் நிறைந்திருக்கின்ற அந்த பகுதிக்குள்ள விஜய் கட்சியின் சார்பாக டியூஷன் சென்டர் நடக்குது. அந்த டியூஷன் சென்டருக்குள்ள அம்பேத்கருடைய படம் வந்து இருக்குது. இது சமூக மாற்றம். இது
நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் அவர்கள்ட்ட அரசியல் ரீதியாக நமக்கு மாறுபட்ட கருத்துக்களும் இருக்குது, உடன்பட்ட கருத்துக்களும் இருக்குது. அது ஒரு தனி சாப்டராக விவாதம் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு அம்பேத்கர் அந்த சாதி வரியர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு, அந்த ஒரு பார்டரை கிராஸ் பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சிருக்காரு அப்படின்னா இந்த விடயத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ ஆக மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் செட்டி மாநாடு, ரெட்டியார் மாநாடு, நாயுடு மாநாடுன்னு லொட்டு லொசுகி எல்லா சாதி சங்க மாநாடுகளிலுமே இன்னைக்கு இருக்கிற ஆண்ட கட்சிகள், ஆளுங்கட்சிகள் போய் கலந்து கொண்டிருந்த பொழுது அரசியல் சார்ந்த கட்சிகளில் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பின்பாக சாதி ஒழிப்பை பேசுகின்ற ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா, அதுவும் தேர்தல் அரசியல் பயணிக்கின்ற ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் தான். அண்ணா திருமாவளவன் பேசினாரு, ஆனால் அவர் சாதி ஒழிப்பை பேசினார்னா அவர் என்ன சாதின்னு தான் பார்த்தாங்க. ஆனால் நீ விஜய் பேச அப்படின்னா வரவேற்பான், அவ்வளோதான். ஸோ என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வு என்பது ஒரு நல்ல நிகழ்வாக அமைவதற்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சம்ப வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.